உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தேசிய அம்பேத்கர் கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாட்டில் அந்த புயல் காரணமாக எல்லா இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. பயிர் பச்சைகள்லாம் தண்ணியில் மிதக்கின்றன. மக்கள் கூட ஒரு நிலையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்கலாம் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அரசு அதி தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்றும் பேசப்படுகிறது. இப்போதுள்ள சூழலில் இந்த புயலின் தாக்கங்கள் எப்படி இருக்கிறது? அதை அரசு சரியாக கவனித்திருக்கிறதா? அதற்கான சரிபார்ப்புகள்லாம் சரியாக செஞ்சுருக்காங்களா? அதாவது கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் மழை கம்மி தான். சென்னையில் மழை கம்மி. ஆனால் அதே சமயத்தில் சென்னையில் விடாப்பிடியாக 2-3 நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கடுமையான மழை போன வருஷம் மாதிரி இல்லை. ஆனாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மேக்சிமம் கொஞ்சம் குறைஞ்ச தண்ணி தான் இருக்குது. அதிகமான இடங்களில் இன்னும் மக்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட இன்னும் நிறைய மழை வெள்ளத்தில் கிடக்காங்க. ஏகப்பட்ட இடங்களில் தண்ணி நிற்கிது. ஆனால் அரசியல்வாதிகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எது பிரச்சனை இல்லாத இடமா இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நேரில் போகிறாங்க. அந்த இடத்துல மட்டும் நாங்கள் சாப்பாடை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோன்னு பத்திரிகைகள்லேயும் மீடியாக்கள்லேயும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இன்னும் நிறைய போகலை. நிறைய வெள்ளத்தில் கிடக்காங்க. இன்னும் சென்னையில் நிறைய இடங்களில் தாழ்வான சென்னையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர், அப்புறம் KN நேரு அவர்கள், ஏவாவேலு அவர்கள், இப்படி எல்லா அமைச்சர்களும் இங்கே இருந்து அந்த சரிபார்த்து கொண்டிருக்காங்க, உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு தானே செய்திகள் வருது. அப்படி தான் பேட்டி கொடுக்காங்க. ஆனால் இவ்வளோ வரை எங்கே நிற்காங்க? பாதிக்கப்படாத இடங்களில் போய் மக்களை சந்திக்கிற மாதிரி, கரண்ட் அளவு தண்ணியில் கிடக்கிற மாதிரி, அந்த தண்ணிகள் நடக்கிற மாதிரி ஒரு சீன் அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இன்னும் அரையளவு தண்ணியில் நிறைய வீடுகள் முங்கி கிடக்குது. அதே மாதிரி நிறைய சப்புவேலாம் இன்னும் நிறைய முங்கி கிடக்குது. ஒன்றா தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கிடக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், மேயரு இவங்கெல்லாம் போகிறதே கிடையாது. மீடியாக்களில் காட்டுறது பூராமே பாதிக்கப்படாத இடங்கள். இன்றைக்கும் இந்த நிமிஷம் நம்ம பேட்டி கொடுத்துருக்க இந்த நிமிஷம் கூட இன்னும் நிறைய மக்கள் தாழ்வான பகுதியில் இன்னும் வெள்ளத்தில் தான் கிடக்காங்க. இன்னும் நிறைய இடம் வெள்ளத்தில் கிடக்குது. இன்னும் நிறைய இடங்களில் கார் பார்க்கிங்கில் தண்ணி இருக்கிறதுனால மெயின் ரோடுகளில் மேம்பாலங்களில் பாலங்கள்லாம் வரிசையாக வண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே தண்ணி இல்லைன்னா தான் வீட்டில் விட்டுருவாங்களா வண்டியை? அப்போ இன்னும் பாலங்களில் இன்னும் காரை கொண்டு விட்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வீடுகளில் தண்ணி கார் பார்க்கிங் தண்ணி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இது மீடியாக்களில் ஒரு சில மீடியாக்கள் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது உண்மையான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில மீடியாக்கள் அரசுக்கு சாதகமாக உள்ள மீடியாக்கள் பாதிக்கப்படாத இடங்களில் அமைச்சர்கள் போனார், முதலமைச்சர் போனார், துணை முதலமைச்சர் போனாருன்னு அதைத்தான் காட்டுறாங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட இடங்களும் இன்னும் காட்டலை. இன்னும் சென்னையில் நிறைய இடங்கள் இன்னும் தண்ணி வெள்ளத்தில் இன்னும் மிதந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மழை நீர், இந்த வெள்ள நீர் வடிகாலுக்காக திருப்புகழ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவினர் சிறப்பாக செயல்பட்டார்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அதை அவங்க தான் சொல்லணும். நாங்கள் சென்னையில் போகிறோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியில் போய் மிதந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இவங்க தண்ணியில் மிதக்காத இடத்த சொல்கிறாங்க. தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்க இடத்துல போய் இவங்க சொல்லணும்ல. அதை ஏன் சொல்ல மாட்டேங்காங்க? கார்கள் எதுக்கு மேம்பாலத்தில் போய் நிற்குது? அப்போ அங்கே தண்ணி கிடக்குன்னு தானே அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்தாலும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது. ஆமாம், அது உண்மைதான். அது உண்மைதான். யார் ஆட்சி நடந்தாலும் சென்னையில் மழை வெள்ளம் தாக்க பிடிக்க முடியல. காரணம் என்னென்னா, இங்கே 2-3 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், நீதிமன்ற நீதிபதியே பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது முன்னாடி ஊர்கள் எங்கெங்கே இருக்கோ அதை பார்த்தோம். இப்போ இந்த மழை வெள்ளத்தில் தான் தெரியுது எது எது ஏரி, எது எது குளங்கள் இப்போ தெரியுது. அந்த ஏரிகள்லேயும் குளங்கள்லேயும் வீடு கட்டி ஆக்கிரமிச்சு பண்ணதுனால இந்த வெள்ளங்கள் போகிறதுக்கு வழி இல்லாமல், நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல்
ஊர்களில் வருது. அதனால் வந்து ஏரிகள்லேயும் குளங்கள்லேயும் அரசு அதிகாரம் பெறாத வீடுகள் கட்டடங்கள்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு உத்தரவும் விட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் செயல்படுது, எதிர்க்கட்சி ஒரு பக்கம் செயல்படுது. எல்லாரும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி வீடுகளுக்கு அனுமதி கொடுத்ததுனால இன்றைக்கி 2 கட்சியுமே பதில் சொல்ல மாட்டேங்குது. இன்றைக்கி வருஷந்தோறும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஏரிகள்லேயும் இதுலேயும் குளங்கள்லையும் இருக்கிற வீடுகள் இந்த மாதிரி நீர்நிலைகளில் தனியார் மட்டும்தான் ஆக்கிரமித்ததா இல்லை, ஆனால் அரசு கட்டடங்களே இருக்கு. அரசு கட்டிடங்களும் முன்னுதாரணம் அவங்க தானே. அரசு கட்டிடங்கள் கட்டணும்னா அது பக்கத்தில் போகிற வீடுகள் வந்துடுது. அப்போ வீடுகளுக்கு யாருன்னா ஆளுங்கட்சிக்காரன் பணத்தை வாங்கிட்டு வீடு கட்டுக்கு அனுமதி. கலைஞர் கருணாநிதி நகரில் கன்னிகாபுரம்னு ஒரு இடம். ஆமாம், கன்னிகாபுரம். அதில் குளம் இருந்தது. ஆமாம், அதெல்லாம் அரசு கட்டடங்கள் இருக்குது இப்போ. ஆமாம். அப்போ குளத்தையும் ஏரியும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு நீங்கள் சொன்ன மாதிரி அரசு பில்டிங்கிலே அதில் கட்டணுன்னு பொதுமக்களும் எங்களுக்கும் வீடு வாங்கன்னு வீடை போட்டிருந்தாங்க. அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சிக்காரங்க அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. இப்போ இப்படி வெள்ளம் வரும்போது எல்லாம் பாதிக்கப்படுது. அதாவது ஆதி காலத்திலிருந்தே நம்ம தமிழர்கள் வந்து அரசர் காலங்கள்லேருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து நீர்நிலையை பாதுகாப்பது அல்லது நீர்நிலை வடிகால் அந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அந்த அரசுகளைப் போல அவர்களை இவங்க பின்தொடராமல் ஒரு எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொள்ளாமல் அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது கட்டடங்கள் கட்டிடுறாங்களா? அதாவது நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு காலத்தில் இஸ்லாமிய மதம் நம்ம நாட்டில் தெரியாது, கிறிஸ்தவ மதம் நமக்கு தெரியாது. இஸ்லாமியர் இங்கே வந்து படையெடுத்து கொள்ளையடிக்க வந்தவங்க தான். அதுக்காக நம்ம இஸ்லாமிய மதத்தை நம்ம குறை சொல்லலை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு மேலே, அதாவது 1500க்கு மேலே தான் அப்படி சொல்ல போனால். அதுக்கு பிறகு வந்து தான் இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை, அதாவது இங்கே உள்ள சிற்றரசர்கள்லாம் அடித்து பிடிச்சி அவங்களுக்கு கைகளை போட்டு இங்கே வந்து ஆள்ற நேரத்தில் இஸ்லாமியர்களுக்குள்ளே அந்த அரசனுக்கும் இந்த அரசனுக்கும் அவங்களுக்குள்ளே சண்டை இது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பாடங்களில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்துவ அமைப்பு பிரிட்டிஷ்காரன் வந்து அவனை அடிக்கான், யாரை இஸ்லாமியர்காரன் அடிக்கான். அடித்து சிற்றரசர்களையும் பிடிச்சி எல்லாம் இது பண்ணி இவன் கவர்மெண்ட் வருது. இவன் கவர்மெண்ட் வரும்போது தான் அவன் இஸ்லாமிய மதத்தை தழுவுனா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தாரன்னு சொல்லி அப்படி மாற்றினான். இந்தியாவில் வந்து பிழைக்க வந்த இஸ்லாமியர் கிடையாது, இந்தியாவில் உள்ள நம்ம இந்துக்கள் தான். இந்துக்கள்லாம் எல்லா மதமும் இருக்குது, இந்துக்கள்லே நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த இந்துக்களை வந்து இஸ்லாமிய மதமாக மாற்றப்பட்டவங்க தான் இன்றைக்கி இந்திய முஸ்லீம். பிழைக்க வந்த முஸ்லீம் கிடையாது இவர்கள், இந்தியர்கள். அதே போல் கிறிஸ்தவர்கள். அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணுறான், நம்மளை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா அவங்களுக்கு கோதுமை அரிசி சாப்பாடு எல்லாம் பணங்கணம் வீடு இடம் தாரோம் அப்படின்னு நிறைய ஸ்கூலை கட்டி சர்ச்சை கட்டி நிறைய அவங்க எப்படி பள்ளிவாசல் மசூதி கட்டுனாங்களோ அதே மாதிரி இவங்களும் அது மாதிரி கட்டி இவங்களுக்கு வசதி படைச்சி கொடுத்தான் கிறிஸ்தவ மதத்தில் மாறினால். அப்போ இந்து முஸ்லீமாக மாறுது, அப்புறம் வந்து இந்து கிறிஸ்டினாக மாறுது. அப்படி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி அவங்களாம் ஆட்சி ஆளும்போது இது மாதிரி இந்த இயற்கைக்கு எதிராக செயல்படலை, நம்ம மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி பதில் இயற்கையாக, அதாவது தண்ணி போகிற இடத்த கட்டுப்படுத்த மாட்டாங்க, அதில் எதுவும் பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரனும் சரி, அவன் ஆறு போடுறது, ஏரி போடுறது, குளங்கள் வெட்டுறது இதெல்லாம் கரெக்டாக அதில் வந்து மக்களை வைக்க மாட்டான், மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு. அப்போ அந்த இயற்கை சீற்றம், அந்த மழை பெஞ்சு அந்த வெள்ளம் போகுது அப்படின்னா சரி பார்த்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம சுதந்திரம் கிடைச்ச பிறகு அது இல்லை. காரணம் என்னென்னா, எந்த இடமா அந்த குளத்தில் வீடை கட்டி ஏரியில் வீடை கட்டு அரசு பில்டிங் கட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு, மக்கள்கிட்டலாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏரி குளத்தெல்லாம் இவங்க தான் நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரன் இஸ்லாமியர்கள் செஞ்ச நல்லது இவர்கள் செய்யலை. இப்போ அறிவியல் ரீதியாக அதிகமான ஒரு அறிவு பெருகி இருக்குது, நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருக்கு. இந்த நேரங்கள்லையும் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை அதிலிருந்து பாதுகாக்க முடியாமல் திணறுகிறதே அரசு. இதற்கான காரணம் நீங்கள் சொன்னது தான். அதாவது அது முடியாது. ஏரிகளில் வந்து வீடை கட்டியாச்சு, குளங்களில் வந்து வீடை கட்டியாச்சு.
நீங்கள் சொன்ன மாதிரி அரசு பில்டிங்குமே நிறைய வந்துட்டு, நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறையா அரசு பில்டிங்கே நிறைய வந்துட்டு. அப்போ அப்படி கட்டணமாக கட்ட தண்ணி நிற்கிறதுக்கு இடம் இல்லை, தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன ஆகும், போகிறதுக்கு இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லைன்னொன்னே மேவி என்ன ஆகுது, ஊருகளில் வராத இடங்கள்லாம் இப்போ தண்ணி வருது. இப்போ அதிகமாக இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே தான் மெட்ராஸ் சிட்டி தண்ணியில் முங்குது. போகிற போக்கு பார்த்தா மெட்ராஸ் சிட்டியை கடலோடு சேர்த்தாலும் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நல்ல நீதிபதிகள் கொடுத்த ஒரு ஆலோசனை, அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். இது மாதிரிலாம் நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள், எல்லாம் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க கொடுத்தது, இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு வீடு கட்ட கொடுத்தது, அதெல்லாம் எடுங்கண்ணி நீதிபதி சொன்னதை இன்றைக்கி இவங்க கடைப்பிடிச்சான்னா இன்றைக்கி மெட்ராஸ் சிட்டி தப்பிக்கும். அதே போல் பாருங்கள், இந்த புயல் மெட்ராஸில் அதிகம் தாக்கலை. ஒரு 2-3 நாள் தான் சாதாரண மழை. இந்த சாதாரண மழைக்கே இது தாங்கலை, மெட்ராஸ் சிட்டி தாங்கலைன்னு தான் சொல்ல முடியும். இது என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாங்கள் இல்லாத இடத்துல கொண்டு போய் நின்றுக்கிட்டு நாங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தவிர, இன்னும் பாதிக்கப்பட்ட இடம் நிறைய இருக்குது, இன்னும் பாதிப்பு இருக்க. நடந்து கொண்டிருக்கிற அரசுக்கு இந்த நிகழ்வு ஒரு பின்னடைவாக இருக்காதா, வாக்கு வங்கியை பாதிக்காதா? அதாவது இவங்க கொடுத்த வாக்குறுதி, தேர்தலுக்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதி இன்னும் பாதிக்கு மேலே நிறைவேற்றலை. 3 வருஷம் கடந்துட்டு இன்னும் நிறைவேற்றலை. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பண்ணாங்க, குறைச்சாங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதி கேஸ் சிலிண்டருக்கு வீடுகளுக்கு 100 ரூபா குறைப்பண்ணாங்க, குறைக்கலை. பெட்ரோல் டீசல் 5 ரூபா குறைப்பண்ணாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபா குறைச்சாங்க, அவ்வளோதான். அதோடு நின்று போச்சு. 5 ரூபான்னு பண்ணுறாங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குறைச்சது 12 ரூபாய்க்கு மேலாட்ட குறைச்சிது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு அதை சொன்னதை நிறைவேற்றலை. அடுத்தது பார்க்க போனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு இவங்க கொடுத்த பேட்டிகள் நிறைய செய்து கொடுக்கல. இன்றைக்கி செய்யாததை நாங்கள் செஞ்சோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த புயல் சின்னம் எங்கே போகுது, மகாபலிபுரத்துக்கு இங்கே வரும்னாங்க. அது அப்படி அங்கே போயிட்டு மகாபலிபுரம், மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராம்நாடு வரைக்கும் இந்த கடற்கரை மாவட்டங்கள் பூராமே அங்கே போயிட்டு, அங்கே போனதுனால அங்கே இப்போ வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு காஞ்ச வறண்ட பூமின்னு சொன்னாங்கன்னா ராம்நாடு தான். அந்த ராம்நாட்டிலே வெள்ளம் மிதக்குது, புதுக்கோட்டையிலே வெள்ளம் மிதக்குது, வீடுக்கெல்லாம் தண்ணி, மக்கள் தண்ணி கோரி ஊற்றிட்டு கிடக்காங்க. அதே மாதிரி கடலூர் நேற்றைக்கு வரைக்கும் மழை அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மழை நின்று இருக்கா என்னன்னு தெரியல, டிவி நான் பார்க்கல. கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராம்நாடு, மயிலாடுதுறை எல்லாம் வெள்ளத்தில் நிற்குது. இங்கே மெட்ராஸ் சிட்டிக்கு அது வந்துச்சுன்னா நம்ம தாக்கு பிடிச்சிக்க முடியாது, நம்ம எல்லோரும் வெள்ளத்தில் கடலுக்கு போயிருக்க வேண்டியதான். இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10-15 மாதங்கள் தான் இருக்குது. ஆமாம். இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும்போது இந்த நினைவுகள் மக்கள் மனதில் ஏறி இவர்களோட ஆட்சி பறிபோகும் என்ற நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போவுமே மக்கள் நினச்சிட்டாங்க. இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அதிமுக ஆள்ற காலங்களில் தமிழ்நாடு 7 லட்சம் கோடி கடத்தில் இருக்குது, நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம், மக்களுக்கு விலைவாசியெல்லாம் குறைச்சிடுவோம், மக்களுக்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சாங்களோ தெரியாது, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையானது. சிலிண்டருக்கெல்லாம் குறைக்கலை, பெட்ரோல் டீசல் குறைக்கலை, இதெல்லாம் ஒன்றும் குறைக்கலை. இன்றைக்கி அவங்க நாங்கள் அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம், நாங்கள் தான் இன்னும் 10 வருஷத்துக்கு நாங்கள் தான் ஆட்சி ஆளுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 7 லட்சம் கோடி, இன்றைக்கி 9 லட்சம் கோடி இன்றைக்கி தமிழ்நாடு கடத்தில் இருக்குது. ஆனால் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் குடும்பம் லட்சக்கணக்கான கோடியில் இன்றைக்கி முன்னணியில் போய்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டு கடத்தில் இருக்குது, இவங்க குடும்பம் எத்தனை லட்சம் கோடியை சம்பாத்தியம் பண்ணுறேன்னு பேட்டி கொடுக்காங்க நிறையா. நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை கேட்டதில்லை. நானும் மீடியாக்களில் தான் பார்க்கேன். லட்சக்கணக்கான கோடியில் இன்றைக்கி முன்னணியில் இருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்கார இதில் கருணாநிதி குடும்பம் வருது, முரசொலிமாறன் குடும்பம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளவில் கூட நாளைக்கு பணக்கார லிஸ்ட்டில் வந்தாலும் வரலாம். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க வச்ச கடத்தோட இவங்க 3 லட்சம் கோடியை எக்ஸ்ட்ரா தான் கடன் வச்சுட்டாங்க. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஆட்சி நம்மளுக்கு சரியில்லை, இனி நம்ம இவங்களை நம்பக்கூடாது,
நாம் வந்து வேறு யாருக்காவது வாக்குகள் போடலாம்னு சொல்லி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மை. இப்போ உலக பணக்காரர்கள் வரிசையில் அந்த அதானிக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, முன்னிலையில் இருக்கார். இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பணக்காரர்களே முதலிடத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் முதலிடத்தில் இருக்கிறத பற்றிலாம் குறை சொல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் அவரது குடும்பம் முன்னணியில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரை ஒப்பிடும்போது இது ரொம்ப குறைவாக தானே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கரெக்டு, சரியான கேள்வி. இதுக்கு தான் பதில் சொல்லணும். அம்பானி அவங்க சொந்த ஊர்லேருந்து பாம்பே டெல்லியோ எங்கேயா போகிறதுக்கு கலர் ட்ரெயின் ஏறி போனாரா? அவங்க குடும்ப கலர் ட்ரெயின் ஏறி போச்சா? இப்போ அம்பானி வெங்காயம் தான் வித்தாருன்னு தானே சொல்கிறாங்க தொடக்கத்தில். அவங்க தொழில் பிஸ்னஸில் முன்னேறினாங்க, அரசியலில் முன்னேறல. இவரும் வந்து கதை எழுதினார், பாடல்கள் எழுதினார், நடித்தார். அந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக வருமானம் வந்திருக்க தானே செய்யும். அதாவது கருணாநிதியே ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. சென்னைக்கு வரும்போது ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வழி இல்லை, அவரே சொன்னது, அவரே பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. கலர் ட்ரெயின் ஏறி ஒவ்வொரு மனிதரும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி கலர் ட்ரெயின் ஏறி வந்த குடும்பங்கள் இன்றைக்கி உலக பணக்காரர்கள், இந்திய பணக்காரங்கள முன்னிலையில் வந்துட்டு. அப்போ இந்திய பணக்கார லிஸ்ட்டில் வரணும்னா அவர் மகன் முன்னால் மத்திய அரசு சொன்னார், இவங்க அக்கௌண்ட்டு காசா தர வேண்டியதானேன்னு சொல்லி. நேமான கேள்வி தான், அக்கௌண்ட்டு காசா நீ மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிச்சை காசு கொடுக்குற மாதிரி கொடுக்க உங்கள் அக்கௌண்ட்டு காசா? கவர்மெண்ட் காசு தானே, மக்கள் பணம் தானே, மக்கள் வரி பணம் தானே. அப்போ இன்றைக்கி நீ சொத்து செய்திருக்க யார் அக்கௌண்ட்டு பணம்? நிர்மலா சீதாராமன் அந்தம்மா மினிஸ்ட்ரு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரு ரொம்ப அழகாக கேள்வியெல்லாம் கேட்டுச்சு. இப்படி உங்கள் அக்கௌண்ட்டு காசா? இன்றைக்கி யார் பணம்? இன்றைக்கி பணக்காரங்களாக இருக்கீங்க, எந்த வழியில் நீங்கள் தொழில் பண்ணி முன்னேறினீங்க? அரசியலில் வந்தால் லஞ்சம் வாங்கணும், மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கணும், அப்படி தான் நீங்கள் கொள்ளையடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அம்மா கொடுத்த பேட்டி இது. அப்போ அதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு மக்கள் எதிராக மாறிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மை. இல்லை, அவங்களுடைய கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது. அந்த கூட்டணியின் மூலமாக அடுத்த தேர்தலையும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அப்படி அவங்க மிதப்பில் இருக்காங்க. ஏன்னா வைகோ, 2 கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன், இந்த 4 பேரும் ஒரு 4 அணி வச்சுருக்காங்க. இவங்க தனித்தனியாக போனால் எங்கேயும் செல்வாக்கு கிடையாது. 4 பேர் ஒன்றா போய் எங்கள் 4 பேர் ஒன்றா நாங்கள் கூட்டணி வருவோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை பெட்டி தந்தா கூட்டணி, இல்லைன்னா நாங்கள் 4 பேரும் ஒன்று போல் வெளியேறுறோம். இந்த 4 பேரும் கொள்ளக்கார கும்பல், மக்களை காட்டி கொடுத்து எவன் எவ்வளோ பணம் தந்தாலும் இந்த 4 பேரும் பூரா பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு போகிறவங்க இந்த 4 பேரும். இது 4 பேர் மட்டும் இல்லை, அரசியலே அப்படி தானே இருக்குது. பணமும் இடங்களுக்கு தானே விலை. அது 1-2 பேர் இருக்கலாம், ஆனால் இந்த 4 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க இந்த விஷயத்தில். பெட்டி வாங்குறது, சீட்டு வாங்குறது, இந்த 4 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த அம்மா நடிகை இப்போ தெலுங்கு பற்றி பேசினதை கஸ்தூரி அந்த அம்மா பேசி, அது ஒரு சிலது தவறுகள் இருந்தாலும் ஒரு சிலது நியாயமான கேள்வியெல்லாம் கேட்டுச்சு. தெலுங்கரை பற்றி பேசின உடனே ஸ்டாலினுக்கு வந்து கொந்தளிப்பு வந்துட்டு. காரணம் என்னென்னா கருணாநிதி குடும்பம் தெலுங்கர். திராவிட நாடுன்னு எதுக்கு சொல்கிறாரு? ஏன் தமிழ்நாடுன்னு சொல்ல வேண்டியதானே? தமிழ்நாடு அரசுன்னு சொல்லலைன்னு கவர்னரை தமிழக அரசுன்னு எப்படி சொல்லலான்னு நீங்களே நிறைய பேர் பேட்டியில் தமிழக அரசுங்க. இது கவர்னர் சொல்லக்கூடாது, கவர்னர் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் தமிழ்நாடு அரசுன்னு ஒரு சில இடத்துல தான் சொல்லுவீங்க, மீதி பூரா தமிழக அரசுன்னு சொல்லிங்க, தமிழக முதல்வர் தான் சொல்லிங்க. ஏன் தமிழ்நாடு முதல்வர்னு சொல்ல வேண்டியதானே? இங்கே ஆள்றது வந்து தமிழ்நாடு ஆட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு திராவிட ஆட்சின்னு சொல்கிற? திராவிடனை யார்? தெலுங்கர் தான். அப்போ அந்த அம்மா வந்து தெலுங்கரை பிடிச்ச உடனே ஸ்டாலினுக்கு கோபம் ஆகிட்டு, எப்படியா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும்னு சொல்லி, இது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அம்மா சொல்லிட்டு நான் ஹைதராபாத்லாம் இருக்கேன், நீ வீட்டில் தான் இருக்கேன், நீ ஹைதராபாத்தில் போய் பிடிச்சிட்டு வந்துட்டோன்னு சொல்லி பெரிய சாதனை காட்டினாங்க. அந்த அம்மா வெளியே வந்தோன்னு சொல்லிச்சு, சாதாரண கஸ்தூரி என்னை புரட்சி கஸ்தூரியை நான் என்னையை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லதில் கருத்தில் எதுவும் மாறுபாடு இல்லை. அவங்க அது நடைமுறையே சொல்கிறாங்க. அதாவது ஓப்பனாக சொல்லுவோம், ஒரு பத்தினி ரோட்டில் போனால் அது பின்னால் வந்து அலைய மாட்டானுங்க யாரும். ஒரு வீட்டு பெண் அது போது வருது. பச்சையாக சொல்ல போனால் ஒரு விபச்சாரி போனால் 10 பேர் பின்னால் போவான். ஏன்னா அதை விலைமாது, அவள் பின்னால் 10 பேர் அலைவான். அதுக்காக பத்தினிக்கு கூட்டம் இல்லை, விபச்சாரிக்கு தான் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி
இந்த அம்மா உண்மையை தான் சொல்லிச்சு. ஒரு சில இது தவறாக இருக்கலாம், ஆனால் ஒரு சில சொல்ல பூரா உண்மை தான். அப்போ அந்த மாதிரி வந்தவங்கள உண்மையை எடுத்து சொன்னால் அது தவறாக இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க திராவிடம், தமிழர் இல்லை. ஏன் இப்போ நீங்கள் உங்கள் பார்வையில் அவர் தெலுங்கராகவே இருக்கட்டும் முதலமைச்சர், அவர் ஏன் ஆளக்கூடாதா இந்த தமிழ்நாட்டை? ஆள வேண்டான்னு சொல்லலை. தமிழர் போய் கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆந்திராவில் முதலமைச்சர் ஆக முடியுமா? நீ இன்றைக்கி அந்த அம்மா கேட்டுச்சில்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை மினிஸ்டரு தெலுங்காரன்? நேமான கேள்வி. இன்றைக்கி உண்மை தானே, அதுக்கு பதில் சொல்லு. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு நீ தெலுங்கருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்க? அப்போ தமிழருக்கு இல்லாத செல்வாக்கு இன்றைக்கி தெலுங்கருக்கு நீ கொடுத்துருக்கிய அமைச்சர் பதவி, எம்பி பதவி கொடுத்துருக்கிய, எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்கிய. இது மாதிரி ஆந்திராவிலையும் கர்நாடகத்துலேயும் கேரளாவிலையும் கொடுத்துருக்காங்களா தமிழர்களுக்கு? ஏதாவது ஒரு சில தொகுதியில் தமிழர்கள் அதிகமான இடத்துல மட்டும்தான் அந்த தமிழரை வேட்பாளர் பண்ணி ஒரு சில பேர் வந்திருக்கலாம் சில மாவட்டங்களில். மகாராஷ்டிராவில் அந்த அவர் பேர் தமிழ்ச்செல்வன் 3 டைம் வந்திருக்காரு. தமிழர்கள் அதிகமாக உள்ள இடத்துல தமிழர் தான் விடுவாங்க, செவிச்சிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. தெலுங்கர் மினிஸ்டரு, தெலுங்கர்கள் எம்பி, தெலுங்கர்கள் எம்எல்ஏ, தெலுங்கர்கள் மாவட்ட செயலாளர்கள். அவங்க தெலுங்கர்கள் இல்லை அப்படின்னு அவங்க உறுதியாக சொன்னாங்க, தமிழர்கள் தான் சொல்கிறாங்களே. இல்லை, நான் சில பேட்டிகள்லாம் பார்த்தேன். கருணாநிதியுடைய தாத்தா வர்க்கங்கள் தெலுங்கர்லேருந்து எங்கேருந்து எங்கே பிழைப்புக்காக வந்தாங்க, திருவாரூர் வந்தாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தவறாக கொடுத்துருந்தா அதை கேட்டு அவர் மேலே வேணால் கேஸ் போடுங்க. இப்போ நீங்கள் இந்திய ஒற்றுமை, இந்திய தேசம் அதெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் இங்கே தமிழ்நாடுன்னு வர்றப்போ அந்த மற்ற மொழிக்காரர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சரி? இப்போ இவங்க நாங்கள் இந்திய கூட்டணின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு எல்லா மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சியெலாம் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஹிந்திக்காரங்க வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவனுக்கு பூரா தமிழர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவான்ல, அவன் சொல்லுவான்ல, நீ ஹிந்திக்காரங்க வரக்கூடாது, குஜராத்துக்காரங்க வரக்கூடாது, தொழில் ரீதியாக அவன் பிழப்பு நடத்துறதுக்கு வரான், அவன் குறைஞ்ச சம்பளத்துக்கு வரானோ வரலையோ பிழப்புக்காக வரான், அவனை வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவன் ஹிந்தி திணிக்கலை. ஹிந்தி படிங்க. நீ தமிழ்நாட்டை விட்டு போன உடனே தமிழில் பேச முடியாத. நீ மகாராஷ்டிரா போனாலும் சரி, குஜராத்துக்கு போனாலும் சரி, ஆந்திரா போனால் எங்கே போனாலும் நீ ஹிந்தி தெரிஞ்சால், ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே நீ அங்கே பிழப்பு நடத்த முடியும். அப்போ நீனே உன் குடும்பம் பூரா 9 மொழியில் பேசுகிறாங்க. யார்? கருணாநிதி குடும்பங்களில் 7, 8, 9 மொழியில் அவங்க பேசி கற்றுக்கிட்டு வச்சுருக்காங்க. அவங்களே ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஹிந்தி ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க ஹிந்தி ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சா எது வேணாலும் நடத்தலாம், மக்கள் போகக்கூடாது. நீங்கள் எல்லா மொழியும் படிக்கலாம், மக்கள் படிக்கக்கூடாது. நீ முட்டாளாக அங்கே இருக்கணும், முட்டாளாக இருந்தால் தான் எனக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கேருந்து பிழப்புக்காக போகிறவன் அங்கே போய் ஹிந்தி படித்தானே ஆகணும். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடரும். இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு. நேர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஏன் இந்த அளவிற்கு உங்களுக்கு பகை உணர்வு இருக்கிறது போல ஒரு பேச்சுக்கள்லாம் வெளிப்படுகிறது? எனக்கு திராவிடங்கள் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. திராவிட நாடுன்னா இன்றைக்கி 5 மாநிலம். நான் ஏற்கனவே முதல் நம்ம பேட்டியிலே நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி சேர்த்து குடும்ப மாநிலங்களால் இந்த 5 மாநிலம் ஒன்றா சேர்ந்தது தான் திராவிட நாடு. அப்போ கேரளாக்காரன் திராவிட நாடு இல்லைன்ட்டு போயிட்டான், கர்நாடகாரன் போயிட்டான், இப்போ தெலுங்கு ஆந்திராக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஆட்சி தான் சொல்லணும். இவர் திராவிட மாடல்காரு. காரணம் என்ன? கருணாநிதி குடும்பம் தெலுங்கர் குடும்பங்க, நாங்கள் தெலுங்கர் தான், இங்கே தெலுங்கர் தான் எல்லாம் ஆட்சி ஆளுது, நாங்கள் தெலுங்கர்கள் தான் நிறைய பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறாரு. உங்களை தமிழனுக்கு புத்தி வரல. வைகோ யார்? தெலுங்கர். கம்யூனிஸ்டில் ஒரு தலைவர் தெலுங்கர். இப்படியா இருந்தோன்னா அவங்க அந்த சப்போர்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. பெட்டிக்கு ஒரு பக்கம் ஆசை இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களோட மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர்.
அவர் இணைப்பு அவர் ஆரம்பத்தில் வந்து அதாவது நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், அடித்தா திருப்பி அடி, திமிரு எழு அப்படின்னு கொண்டு வந்தார். சேரி புயல் என்ன சொன்னார்? சேரி புயலாக இருந்தார். சேரி புயல் இல்லை. இப்போ நான் இப்போ தமிழர் போராளி, எழுச்சி தமிழர். எங்கே போயிட்டார்? தமிழருக்கு போயிட்டார். உங்கள்கிட்ட எத்தனை தமிழன் இருக்கான்? பூரா பரப்பில் தான் இருக்கான். அவங்களாம் தமிழர்கள் தானே எல்லாரும். அதாவது பறையம்பூரம் தமிழர் தான், தமிழர் தான் இருக்கான். உன்னை தெலுங்குறையவன்டே இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் பணத்தை வச்சுட்டு உன்னை பதவிக்கு வந்தாலும் வரலாம். இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, அது இருக்கலாம். ஆனால் நீ வந்து இந்த எழுச்சி சேரி புயல் நீ வந்துட்டு இன்றைக்கி எழுச்சி தமிழராக மாறிட்ட. நீ தமிழர் போராளியான்னு சொல்கிற. ஒரு காலம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். நான் ஐயா இளையபெருமாள் கூட அண்ணன் வை பாலசுந்தரம், சக்திதாசன், டாக்டர் சேப்பன் இவங்களோட நான் பயணித்தவன். அப்போ நான் பறையர் பேரணி ஸ்டார்ட் போது இவங்க 4 பேருமே என்ன பாக்கியராஜ் நீ பறையர் பேரணி வச்சுருக்க, நம்ம தான் பறையன்னு சொன்னால் தீண்டாமை நீ போடுறோமே, ஏன் பறையன்னு சொல்லி வரேன்னு. இல்லைங்க எங்கள் ஊரில் தேவர் பேரவை, நாடார் பேரவை, பல்லர் பேரவை, இப்படி எல்லா சாதியிலையும் பேரவை வச்சுருக்காங்க. அப்போ நான் எங்கள் அப்பா பறையன், எங்கள் அம்மா பறைச்சி, பறையும் பறைச்சிக்கு பிறந்தோம், நம்ம ஏன் பறையர் பேரவை கூடாதுன்னு நான் முதல்ல தமிழ்நாட்டில் பறையர் பேரவை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பறையன்னு ஸ்டார்ட் பண்ணது தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் தான். 100 வருஷத்துக்கு முன்னால் நான் பறையணி பத்திரிக்கை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் தான். அப்போ இன்றைக்கி அவரை வந்து வெளிப்படுத்தினது நான் தான். இன்றைக்கி தமிழ்நாடு பூராமே தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை வெளிப்படுத்தினது. அவங்களுடைய கொள்ளு பேத்தி 2 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி நிர்மலா அருள் பிரகாஷ், இன்றைக்கி ரேவதி நாகராஜன் இவங்களெல்லாம் சமுதாய அமைப்புகளில் உலகத்துக்கு இன்றைக்கி தெரியப்படுத்தினது நான் தான். அவங்க என்னை குறை சொன்னாலும் சரி, நல்லது சொன்னாலும் சரி, அது வேறு. அவங்கள வந்து இவங்க தான் உண்மையான தாத்தாவோட பேத்தி. அது வரைக்கும் நான் தான் நம்ம தான் தாத்தாவோட பேத்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் மீசை, தாத்தாவும் மீசை. அப்போ நம்ம தாத்தாண்டி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு சொன்ன பிறகு தான் நம்ம சமுதாயத்துக்காக பறையன்னு சொல்லி போராடின தலைவர் அப்படின்னு தெரிய வரும். இங்கே வந்து உண்மையான கொள்ளு பேத்திகள்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். நிர்மலா பிரதேச பார்த்தோன்னே சந்தோஷம், ரேவதி நாகராஜனை பார்த்தோன்னே சந்தோஷம். ஐயோ தாத்தாவோட வாரிசுகள் அப்படின்னு இன்றைக்கி அந்த பாசத்தோடு தான் இருக்கேன். அப்போ எல்லா அமைப்புகளும் அறிமுகப்படுத்தினேன். இப்படிலாம் நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு உழைச்ச ஆள். பறையர் சமுதாயத்துக்காக உழைத்தீர்கள், செயல்பட்டீர்கள். ஆனால் பறையர் மக்கள் வந்து உங்களை பின்தொடரலை, உங்களை ஒரு பெரிய அரசியல் ரீதியாக உங்களை உயர்த்தலையே. சரியான கேள்வி. எங்கெல்லாம் அடி வாங்குறாங்களோ அங்கெல்லாம் என்னை தேடுவாங்க. ஆமாம், எங்கள் மக்கள் நாடார்கிட்ட அடி வாங்கினா தேடுவாங்க, தேவர்கிட்ட அடி வாங்கினா தேடுவாங்க, வன்னியர்கிட்ட அடி வாங்கினா தேடுவாங்க, கவுண்டர்கிட்ட அடி வாங்கினா தேடுவாங்க. ஏன்னா எங்கள் மக்கள் அடி வாங்கியே பழகிட்டாங்க. எதிர்த்து அடிக்கிறதுக்கு முடியல. அப்போ என்ன ஆகுது? சாத்தை பாக்கியராஜிட்ட போனால் தான் நம்மளுக்கு இவங்களெலாம் ஏற்று அடிப்பாங்க. இல்லை, அதுக்கு தானே இப்போ எழுச்சி தமிழர் வந்து திமிரி எழு திருப்பி அடின்னு சொன்னவர் தமிழராக மாற்றாரா? தமிழராக மாற்றாரா? தமிழரில் ஒரு கூறு தானே பறையர்கள். அப்போ அதுவும் எல்லாம் ஒரு பொது பெயர் தானே அது. அதில் இப்போ அவர் இது சொல்லிட்டாரு சொல்கிறேன். சரி. அப்போ வந்து நான் வந்து அப்படி இறங்கும்போது வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ஒரு 500 வீட்டை ஏற்று வெட்டணும் அப்படின்னா என் கூட ஒரு 10 பேர் தான் வருவோம். 10 பேர் போய் 500 பேரை வெட்ட முடியுமா? முடியாது. அப்போ இதுக்கு என்ன வழி? அப்போ தான் நான் சொந்தமாக தயார் பண்ணேன். நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்கேன். என்னுடைய சொந்த தயாரிப்பு பாம் துப்பாக்கி, மேட் இன் இந்தியா, நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த காலத்துலேயே நான் இவனில் 10 பேர் சேர்ந்து 500 வீட்டுக்காரன் 1000 வீட்டுக்காரன் ஏற்று நிற்கணும்னா இன்றைக்கி பாம் துப்பாக்கி தான் இன்றைக்கி நிற்க முடியும். அப்படி ஒரு பாம் அடித்தா 50 பேர் 100 பேர் சாய்வான். அடுத்தாள் கிட்ட வரவனா வரமாட்டான். அப்படி அடித்து பேர் வாங்கி சாத்தான்குளத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், அப்படி மாவட்டமாக ஏறி வரிசையாக விழுப்புரம் மாவட்டம், இப்படி சேலம் மாவட்டம்னு ஒவ்வொரு மாவட்டமாக இறங்கி வந்தேன். எல்லோரும் அடி வாங்கிட்டு வராங்க. பதில் அடி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எத்தனை கேஸ் வாங்க முடியும்? கிட்டத்தட்ட 38-39 கேஸ் வாங்கினேன், கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும். அத்தனை கேஸும் எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லா கேஸுமே எனக்கு விடுதலை ஆயிடுச்சுது. அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், பதில் கொடுக்கணும்னா இன்றைக்கி பாம் துப்பாக்கி தான் எடுக்கணும். பாம் பாக்கியராஜன் தான் எனக்கு பேர்.
அதை கொஞ்சம் மறைக்கணுங்க தான் என் சொந்த ஊரை சாத்தான் சாத்தை பாய்க்கிறாங்க. ஏன்னா பாம்புங்கிறது கொஞ்சம் வல்கராக இருக்க அப்படின்னு சாத்தை பாய்க்கிறான்னு மாற்றினா. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வேறு மாநிலத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எனக்கு விசுவாசமாக இருப்பாங்க. எனக்கு விசுவாசங்கிறத விட இந்த மக்களுக்கான உண்மையாக உழைக்கணும்னு இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி நம்ம டிஜிபி சங்கர் ஜிவால் சார் வந்து ஐபிஎஸ் முடிச்சிருந்து எனக்கு பழக்கம். அவர் லெவலில் உள்ள இந்த கரண் சிங் டிஜிபி, திரிபாதி டிஜிபி, கருணாசாகர் டிஜிபி, இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஐபிஎஸ் முடிச்சிருந்து எனக்கு பழக்கம். அவங்க டிஜிபியாக வர்ற வரைக்கும் என்கிட்ட அவ்வளவு அந்யோன்யமாக பழகி, உங்கள் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள், நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டாம், உடனே செஞ்சு தரேன், இந்த மக்களுக்காக உண்மையாக நீங்கள் போராடுறீங்க அப்படி சொல்லுவார். கரண் சிங் எல்லாம் அப்படி சொல்லுவார். நீங்கள் ஸ்டேட் ஃபார்வர்டு எங்களை மாதிரி ஸ்டேட் ஃபார்வர்டு அதிகாரி மாதிரி நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக உழைக்கிற தலைவர், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் செஞ்சு தரோன்னு இன்றைக்கி வரைக்கும் செஞ்சு தந்துக்கிட்டே இருக்காங்க. சில ஊரில் பிரச்சனைன்னா அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்காட்டி வெட்டுக்கு குத்து அதெல்லாம் இறங்கிறத விட நான் பாம்பு துப்பாக்கி இறக்கி இந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அடி வெட்டு குத்து வாங்காத அளவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்திய அளவில் இந்த மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் சேர்த்து எப்படி சுதந்திரம் எங்களுக்கு வாங்கி தந்தாரோ, எங்களுக்கெல்லாம் எத்தனை % சலுகைகள் வாங்கி தந்தாரோ, அது மாதிரி நான் சலுகைகள் வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஊரில் ஒரு பிரச்சனைனா 10 பேர் அடிச்சானா 10 அடி கொடு அப்படிங்கிறது அதை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் திருமாவளவன்ட்ட என்னென்னா, பெரிய மதம் பிடிச்ச ஏனை நம்ம. அந்த ஏனை மதம் பிடிச்சினா ஒருத்தனை தாக்கு பிடிக்க முடியாது. ஏனை பாகனே கொண்டு வரும். அந்த ஏனை பழத்தில் உள்ள இந்த மக்களை ஏனையை கூட்டு ஏனை பாகம் போய் தெருவாக கடையில் பிச்சை கேட்க விடுவான் தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடையாக பிச்சை விடு, அவ்வளோ பெரிய ஏனையை கொண்டு பிச்சை எடுக்க வைப்பான் இவன் தண்ணி அடிக்கிறதுக்கு. அது மாதிரி இவன் பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்க பண்ணுறதுக்கு இந்த மக்களை அரசியல்வாதிட்ட அரசியல் பிச்சை எடுக்க வச்சுட்டான். யார்? திருமாவளவன். அரசியல் பிச்சை எடுக்க வச்சிட்டார். இன்னைக்கு எந்த கட்சியில் கூட்டணியும் அடி வாங்கி மிதி வாங்கி எவன் அடித்தானா அவங்ககிட்ட போய் எங்கள் தலைவர் உங்கள் கட்சியில் ஆதரவு அப்படின்னோன்னா டெய்லி சாப்பாட்டுக்கு பதிலாக பிரியாணிக்கு முன்னால் தண்ணி, வீட்டுக்கு போனால் 500 1000 காசு. இது நான் கொடுக்க முடியுமா? நான் அந்த இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் என்னால் கொடுக்க முடியாது. பிரியாணி கொடுக்க முடியாது, தண்ணி வாங்கி கொடுக்க முடியாது, பணம் டெய்லி 500 1000 ஒவ்வொரு ஊருக்கு இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது. இது அரசியல்வாதி கொடுக்கான். ஏன் கொடுக்கான்? திருமாவளவன் எந்த டிஎம்கே கட்சி கூட்டணியில் இருக்கான்னா, டிஎம்கே கட்சியில் கூட்டணியில் இருக்கவங்க பூரா ஒரு வைகோவை பேட்டி கொடுத்தாரு. உங்கள் தொகுதிக்கெலாம் என் கட்சிக்காரங்க வேலை செய்கிறாங்க, ஏன் தொகுதிக்கு வேலை செய்கிறதுக்கு உங்கள் கட்சிக்காரெல்லாம் பணம் கேட்காங்க. திருமாவளவன் நீங்கள்லாம் வந்து இப்படி எங்களை அரிக்கக்கூடாது பேட்டியை கொடுத்துருந்தாரு. இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் கட்சிக்காரங்களாம் பூரா அரிக்காங்க, எங்கள் தொகுதியில் இப்படி அரிக்காங்க, உங்கள் தொகுதியில் நாங்கள் வந்து உண்மையாக வேலை செய்கிறோம். அது கண்டிச்சார். அப்போ நீ வந்து பிச்சை எடுக்க வச்சுட்ட, திருமாவளவன் நீ பிச்சை எடுக்க வச்சுட்டான். அப்போ என்ன ஆகுது? இந்த மக்கள் சாத்தை பாய்க்கிற வச்சுட்டு போனால் நம்ம பாதுகாத்து இருக்கலாம். சுவார் யார் போடுறா? தண்ணி யார் வாங்கி தருவா? பிரியாணி யார் வாங்கி தருவா? அப்போ திருமாவளவன்ட்ட போனால் தான் போகுது. திருமாவளவன்ட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த பாதுகாப்பை அவரும் கொடுத்துருக்கிறாரு, அதற்கான நிறைய சான்று தரவுகள்லாம் இல்லை. அப்படிலாம் பாதுகாப்பு எங்கேயும் கொடுக்கல. எந்த ஊரில் பாதுகாப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வேங்கவயல் தண்ணி பிரச்சனையில் இவர் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் நீ இந்த கூட்டணியில் இருக்கிய, நீ அதை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணலன்னா நான் இன்னைக்கு இந்த உங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிறவனே ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். ஏங்க இன்னைக்கு வரைக்கும் 3.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. நீ அந்த கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சமுதாயத்தில் நீ இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சமுதாயத்தை வச்சு நீ அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆயிரக்கணக்கான கோடி நீ சொத்து சேர்த்து வச்சு நீ கடைசியில் போகும்போது கொண்டா போகிற. இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யலைன்னா என்னையா நீ இருந்து எதுக்குயா? இல்லை, இப்போ அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுமைகளை, பறைய ஆளுமைகளை வந்து உயர்த்தி இருக்கிறாரு, ஒரு அரசு பொறுப்புகளில் கொண்டு வச்சிருக்கிறாரு, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஆயிருக்காங்க. இந்த அமைப்புக்கு இந்த இனத்துக்கான ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கிறார் அப்படின்ற அதெல்லாம் போய் அனைத்தும் போய் எங்கெங்கே அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்கள பூரா இவங்க கையில் எடுக்காங்க, இருக்கிறவங்கள கையில் எடுக்காங்க. இவங்க உருவாக்கலை. இவங்கக்கிட்ட ஏதாவது பதவி அது வேணும் இது வேணும்னு போனால் பணம் வாங்காமல் செய்கிறது கிடையாது.
இந்த தலித் சமுதாயத்துக்கு தலித்துன்னு சொல்ல விட இந்த பறையர் சமுதாயத்துக்கு இவங்க யாருக்கு நாங்கள் வந்து பணம் வாங்காமல் எதாவது வாங்கி கொடுத்தோன்னு சொல்லட்டும் பார்ப்போம். இது நீங்கள் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறீங்களா இல்லை பொறாமையில் சொல்கிறீங்களா? இல்லை, இது ஒரு ஆதங்கம். ஏன் பொறாமை? இந்த சமுதாயத்தில் வளர்ந்துருக்கிறார். நானே பேட்டி கொடுத்துருக்கேன். இந்த பட்டியலின மொத்தத்தில் சொல்லிட்டேன். ஏன்னா பள்ளம் பறையன் சக்கலை எல்லாரும் வரான். அதனால் தலித்துன்னு சொல்கிறத விட பட்டியலினன்னு சொல்லலாம், பறையன்னு சொல்கிறத விட பட்டியலினன்னு சொல்லலாம். அடுத்து இப்படி விலகி கொஞ்சம் ஒரே ஒரு சொல்லுங்கள். அப்போ இந்த பட்டியலினத்தில் ஒருத்தன் முதலமைச்சர் வரட்டும், நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம், தமிழ்நாடு பூரா எங்கள் நிர்வாகிகள்லாம் நாங்கள் ஆதரவு தரோம், ஒரு முதலமைச்சர் வருவோம், அது திருமாவளவனாக இருந்தாலும் முதலமைச்சரை வர்றதுக்கு நாங்கள் வரவேற்கிறேன்னு தானே பேட்டி கொடுத்துருக்கேன். பொறாமல் இருந்த அந்த பேட்டி வருமா? மனசில் இருக்க ஆதங்கம் அது. நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வரட்டும், அது திருமாவளவனாக இருந்தாலும் சரி, நீ சமுதாயத்தை காட்டி கொடுத்தாலும் கூட்டி கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீனே முதலமைச்சர் வா, நம்ம சாதியில் ஒருத்தர் வந்தா நீ வரட்டும், அந்த ஆதங்கம் தான், பொறாமை இல்லை. இப்போ இது தவிர்த்து இப்போ அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆமாம், அதை அவர் எதிர்க்கிறார். எழுச்சி தமிழர் ஆரம்பித்ததே அவர் தானே. அவங்களுக்கு 1.25% இல்லை 2% தான் இருக்காங்க மக்களே. ஆமாம், கலைஞர் வந்து என்ன பண்ணான்னா 3% கொடுத்தாரு. அதுக்கு ஆதரவு திருமாவளவன். சொல்லுங்கள், ஆதரவு கொடுத்தாரு. இல்லை முதல்ல இல்லை ஆதரவு கொடுத்தாரு. இப்போ என்னென்னா பறையர் பூரா எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சக்லியனுக்கு நீ ஆதரவு கொடுத்தால் அப்போ பறைய நாங்கள் என்ன ஆகுது, அதே மாதிரி பல்லரும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இருங்க, யார் யார் என்னென்ன இதில் முயற்சி பண்ணி வரமோ எஸ்சி இடஒதுக்கீடில் எல்லோரும் வாங்க. நீ 3% இல்லை 4%, 5% சில இடத்துல படித்து வந்தோன்னே முன்னேறி போ. இல்லை இப்போ இந்த சாதிய அமைப்பு முறையில் கடைசி நிலை, அதாவது கடைநிலை சாதின்னா அது சக்கிலியர் சாதி, அருந்ததியர். அவங்களுக்கு உதவி பண்ணுறதையே நீங்கள் எதிர்க்கணும். இல்லை எதுக்கலை, இது ஒன்றா இருந்தானே சொல்கிறோம், ஒரு குடும்பமாக இருப்போம். நீங்கள் என்ன ஒன்று சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை விட மேற்சாதிகளாக பறையர் பல்லர் இருப்பதனால் எங்களை அவர்கள் அழுத்துகிறார்கள், எங்களுக்கான ஒதுக்கீடுகளை அவங்க கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கலாம். இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அளவில் இங்கேயும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு கொண்டு வரோம், நீங்களும் படிக்க வச்சு கொண்டு வாங்க. எத்தனை சதவீதம், நீங்கள் 3% மேலே போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, 2% மேலே நீ போகாதன்னு சொல்லலை. நீ எத்தனை சதவீதம் படித்து வா, இந்த 18% நீ எத்தனை வேணாலும் போய்கிட்டே இரு. இதில் என்ன எங்களுக்கு வந்து குறைபாடுன்னா 3% கொடுத்துருக்காங்க. இந்த 3%த்தில் சில நிர்வாகத்தில் அவங்க பதவி போட முடியல. அப்போ அந்த பதவி வந்து காலி ஆகுது. அதை எங்களுக்கு தரம் எடுக்காங்க. அது தருவது அது பல்லருக்கும் பறையருக்கும் தரம் எடுக்காங்க. இல்லை, அது ஒரு மாதிரி சட்டம் இருக்காம அது கொடுக்கலான்னு சொல்லி அங்கே ஆட்கள் இல்லைன்னா அந்த பங்கீடு இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்க மாட்டேங்காங்க, கொடுக்கல. நீங்கள் அதையும் சொல்கிறீங்க. எஸ்சி மக்களுக்கு தமிழ்நாட்டில் எஸ்சி மக்களுக்கு தாட்கோ வைத்து உங்களுக்கு தெரியும். தாட்கோ மூலமாக கடன் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு பணம் ஒதுக்குது. இவங்க வந்த உடனே 3500 கோடி இந்த மக்கள் கடன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இவங்க 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த பணத்தை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசு, யார், தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிட்டாருங்க. இப்போ இதில் கடன் வாங்க ஆள் இல்லைங்க. இப்போ 2-3 அதாவது முரண்பாடுகள்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று அந்த பணத்தை வந்து மகளிர் உதவி அந்த தொகை மகளிர் உரிமை தொகைக்காக பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எது உண்மை? திருப்பி அது எப்படின்னா, அந்த பணத்தை இவங்க பயன்படுத்தினது உண்மை தான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று கடன் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும், இல்லைனா ரிட்டர்ன் அனுப்பணும். அதை இவங்க முன்னூட்டி பயன்படுத்திட்டு அங்கே பதில் சொல்லி ஆகணும். மகளிர் உதவி குழுக்கு இந்த பணத்தை கொடுத்தோன்னே கணக்கு எழுத முடியாது. இவங்க பயன்படுத்தினது உண்மை. ஆனால் 2வது இந்த பணத்தை திருப்பி அனுப்புனது உண்மை. ஏங்க இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபா கேட்டால் 2,000 3,000 லஞ்சம் வாங்குறான். இல்லை, இதில் ஒரு நேர்மை இருக்கத்தானே செய்யுது. அதாவது நீங்கள் பயன்படுத்தினாங்கன்னா மொத்தமாக பயன்படுத்தியிருக்கலாம், திருப்பி அவங்க கேட்கும்போது அதை கொடுத்துருக்காங்க, பயன்படுத்த முடியாது. இல்லை, அது கணக்கு எழுதணும்ல. நீ எஸ்சி மக்களுக்கு இவ்வளோ லோன் கொடுத்துருக்கோன்னு கணக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சிக்கலான பிரச்சனை. இதுக்கு எல்லா பட்டியலின மக்களும் ஏன் முன்னெடுத்து ஒரு போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக நடத்தலை? இதுக்கு இல்லை பண்ணாங்க. நிறையா பட்டியலின மக்கள்லாம் நிறைய அமைப்புகள் நிறைய போராட்டம் பண்ணாங்க, திருமாவளவனை தவிர. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கார்.
அதனால் வந்து அந்த கூட்டணியில் இருக்க வரைக்கும் அவர் கூட்டணியிலேருந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், பணக்காரனை வாங்கணும், பெட்டி பெட்டியாக வாங்கணும். அவர் அந்த கோணத்திலே போய்கிட்டு இருக்காரு. இந்த சமுதாயத்தை எப்படி காட்டி கொடுக்கணும், எப்படி கூட்டி கொடுக்கணுமோ அப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு தெரியாது. நம்ம மேலே நம்ம எச்சித்து போகிறது மாதிரி மல்லாக்கப்படுத்திட்டு எச்சித்து போன்னு சொல்லுவோமே, அது மாதிரி நமது தலைவர்களே நீங்கள் தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வந்து குறை சொல்வது அவர் நாகரிகமாக இருக்கார். இல்லை, குறைக்க சொல்லலை, நீ ஒழுங்காக அந்த சமுதாய பணி செய். அதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். இந்த சமுதாயத்துக்கு செய்கிற நன்மைன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக உழைச்சி இந்த சமுதாயத்துக்கு உள்ள அதிகாரத்தை நான் அதுங்கிற தேரை நான் தெருவில் இழுத்து விட்ருக்கேன். எனக்கு பிறகு வாரவங்க இந்த தேரை நீங்கள் முன்னெழுக்கலைனாலும் பரவாயில்ல, பின்னோக்கி தள்ளிடாதங்க. இந்த பின்னோக்கி தள்ளிடாங்கன்னு அதைத்தான் திருமாவளவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் மேலே எனக்கு ஆதங்கத்தில் பேசுகிறேன்னு தவிர அவர் மேலே பொறாமை இல்லைன்னு. உனி தான் முதலமைச்சராக ஆக்கணும்னு நான் சொல்கிறேன்னே, வா முதலமைச்சர் ஆகும். இப்போ ஏன்னா ஒரு பெரிய கட்சியை சார்ந்து தான் இந்த அமைப்புகள், இந்த இனக்குழுக்கள்லாம் ஒரு முன்னேற வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதற்கு அடுத்து அதை விட்டு வேற இன்னொரு பெரிய ஒரு அரசியல் கட்சியை பிடித்து கொள்ளுகிற நிலை வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? எதை பிடிப்பீங்க? அதாவது இன்றைக்கி திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல் சொல்கிறவங்கலாம் நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறத விட நான் என்ன சொல்கிறேன், பட்டியலின சமுதாயத்தில் எவ்வளோ அமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். திருமாவளவனே தலைமை தாங்கட்டும், நானே சொல்கிறேன், நீனே தலைமை தாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். இதில் ஒரு பெரிய ஒரு இது காட்டுறேன். ஏற்கனவே யூபியில் நடந்த சம்பவம், மாயாவதி அம்மா முதலமைச்சர் ஆனது, அந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம பட்டியலின சமுதாய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டா கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் அத்தனை மாவட்டத்தில் பறையர், எஸ்சி, அதான் பறையர்னு சொல்ல வேண்டாம், ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் எல்லா ஓட்டையும் ஒன்று போல நம்ம வாங்கிடலாம். எல்லா தலைவரும் ஒன்றா சேர்ந்தா, பல்லர் தலைவர், சக்கிலியர் தலைவர், பறையர் தலைவர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துடலாம். அப்போ ஓட்டுகள் வாங்கிடலாம். நம்ம ஆளுங்கட்சி ஆக வேண்டாம், எதிர்கட்சி ஆக வேண்டாம், மூணாவது ஸ்தானத்துக்கு நம்ம சீட்டு பிடிச்சி கொண்டு வந்தால், ஏன்னா 44 45 ரிசர்வ் தொகுதி இருக்குது. இந்த 44 45 தொகுதியிலையும் நம்மளே ஆள் நிறுத்தி அரசியல்வாதி சார்பில் எவனும் போட்டியிடாத வச்சு நாமளே அதில் ஜெயிக்க வச்சு இந்த 44 45 எம்எல்ஏ நம்ம உருவாக்கினால் நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குமோ அவன் தான் முதலமைச்சர். இது எல்லாம் சரியாக தான் தெரியுது, மக்களும் சரியாக ஏற்றுப்பாங்க, தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தலைவர்கள் எல்லாம் ஒரு நிலையில் இல்லையே, ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க. அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்போ இப்படி கட்சி சார்பில் அரசியல் சார்பில் போனால் தான் வளர முடியும்னு நீங்களே சொன்னீங்க. அந்த பதில் நான் சொல்ல வேண்டிய பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ இப்போ ஒற்றுமை ஏற்பட போகிறதில்ல, அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மக்களை வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட இணைய வேண்டிய, அதாவது ஒத்துப்போக வேண்டிய சூழல் ஏற்படும். சரி, நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிடுவோம். நீ வளரணும், ஒத்து போனால் தான் நீ வளர முடியும். சமுதாயத்தை வளர்க்கே இல்லையோ நீ வளர்ந்துருவ. நீ வளர்ந்ததுக்கு பிறகு இந்த சமுதாயத்துக்கு நீ செய்கிற தொண்டு என்ன? வேங்க வெயில் பிரச்சனைக்கே நீ ஒன்று தீர்வு காணலையே. ஒன்று சொன்னால் போதும், நிறைய இருக்குது. இன்றைக்கி அதிகமான அமைப்புகள், பட்டியலின அமைப்புகள் இருக்குது. யாரும் பழி கொடுக்காதது, இன்றைக்கி பழி அதிகமாக கொடுத்தது திருமாவளவன் கட்சியில் உள்ளவங்க. ஏகப்பட்ட ஊரில் ஏகப்பட்ட வேறு கொலை செய்யப்பட்டு இறந்தாங்க. ஒரு கொலைக்காவது நீ பதில் கொலை உன் கட்சிக்காரனோ நீனோ செஞ்சதே கிடையாது. ஆனால் உள்ஜாதிக்குள்ளே பதிலாக இருக்குமா? உள்ஜாதிக்குள்ளே ரவுடிசம், உள்ஜாதிக்குள்ளே ரவுடி. ஒரு கெடுதல் நடக்குது, அதுக்கு இன்னொரு கெடுதல் தான் சரின்னு எப்படி? இல்லை, கெடுதலுக்கு கெடுதல்னு நான் சொல்ல வரல. நீ பதிலடி கொடுக்காத வரைக்கும் நீ வாங்கிக்கிட்டே இருந்தால் உன்னை குனிய கொட்டை கொட்டிக்கிட்டு தான் இருப்பான். நீ எய்த்து அடிக்கணும் நின்னா தானே அவன் பயப்படுவான். இப்போ 2026 தேர்தலில் உங்கள் நிலை என்ன? இப்போ 2026 பட்டியலின சமுதாய தலைவர்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பணிகள் தொடங்கிட்டீங்களா? பணிகள் இப்போவுமே நாங்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எத்தனை அமைப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில். சின்ன அமைப்பாக இருந்தாலும் சரி விடக்கூடாது, பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி விடக்கூடாது. அது சக்கிலியர் அமைப்பாக இருந்தாலும் சரி, பல்லர் அமைப்பாக இருந்தாலும் சரி, பறையர் அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து இப்போ லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீட்டில் இருந்து லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட்டம் போடுவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி செயல்படுவோம். அப்படி இல்லையா 2 திராவிடத்தை ஏற்று அடுத்தாக்கில் வரக்கூடிய
எது நல்ல கட்சிகள் இப்போ நிறையா இப்போ சீமான் ஒரு இது இருந்துட்டு தனியாக தான் போட்டிக்கிட்டுறாரு, தனியாக ஒரு வகையில் ஓட்டு வாங்குறாரு, ஆனால் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தனியாக நிற்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட்டணி அமைக்காரா அமைக்கலே தெரியாது. கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 2 திராவிட இயக்கத்தை எதிர்த்து நாம் அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை பட்டியலினம் பூரா தனியாக நின்று போட்டியிடுவோமா, இத்தனை சீட்டு பிடிக்கலாமா அப்படிங்கிறது இப்போ ஆட்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் அது ஒரு முடிவுக்கு வரும், நல்ல முடிவாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழ் இருக்கிற, அதாவது நீங்கள் பெரிய தலைவர், எல்லாரையும் விட ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற நிலை எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கணும். ஆனால் அரசியல் ரீதியாக வளர்ந்து விட்ட சில தலைவர்கள்லாம் உங்கள்கிட்ட போகிறதுக்கு இல்லை உங்களை தேடி வருவதற்கு அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் எப்படி ஒன்று சேர்ப்பீங்க? அதாவது எங்களில் இப்போ மூத்த தலைவர்கள்லாம் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. ஐயா இளையபெருமாள் வைப்பாளர் சுந்தர சக்திதாசன், டாக்டர் சேப்பனி எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் இருக்கக்கூடியது இன்றைக்கி இந்திய குடியரசுக் கட்சியில் முன்னாள் எம்எல்ஏ, ஏன் முன்னாள் சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் இருந்தவர் சேக்கு தமிழரசன் இருக்கார். அவர் எங்களுக்கெல்லாம் எல்லோரும் அரசியலும் சரி அனுபவத்திலும் சரி சமுதாயத்தில் ஒரு மூத்த தலைவர். அவர் யார் எந்த அமைப்பு கூட்டாலும் இன்றைக்கி பெத்த பிள்ளை கூட்டம் மாதிரி போய்கிட்டு இருக்காரு. யார் கூட்டாலும் போகிறாரு, நல்லா போகிறாரு. அவரை தலைவராக அவரை முன்னிலை வச்சு எல்லா இயக்க தலைவர்களும் ஒன்றா சேர்க்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்றா. திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க 2026 அப்படியே சொல்லலாம். சரி, ஆமாம். திராவிட இயக்கங்கள்போது அதிமுகவும் சேரலாம், டிஎம்கேயும் சேரலாம், 2 பேர்த்தையும் எதிர்த்து பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் உருவாகும். சரி, அது மாற்றுக்கிறதே கிடையாது. நன்றி. இதுவரை உங்களது மதிப்புமிகு நேரத்தை இன்னொரு சின்ன இது சொல்லிடுறேன். இன்றைக்கி வரைக்கும் போன 2 பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், 67 பேர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களை இன்றைக்கி வரைக்கும் முதலமைச்சர் நேரில் போய் சந்திக்கல. அந்த குடும்பத்தை அது கொலை செஞ்சுட்டாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க கொலை தான் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் செங்கல்பட்டு விழுப்புரம் சைடுலாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் செத்ததுக்கு அதை அமுக்கணுன்னு 10 லட்சமாக கொடுத்தீங்க, இதையும் அமுக்கணுன்னு தான் 10 லட்சமாக கொடுத்தீங்க. அது ஓகே, ரைட்டு, அது கொடுத்தது நம்ம குறை சொல்ல முடியாது, கூடுதலாக கொடுத்துருக்க. அது கொன்னது நீங்கள் தான். இங்கேயாவது கள்ளச்சாரத்தை ஒழிச்சிருக்கணும், ஒழிக்கலை. அதில் செத்தவங்க வீட்டில் இந்த 67 பேரும் பறையங்கிறதுனால இவர் பார்க்க போகல, 67 பேரும் தமிழருங்கிறதுனால நீ பார்க்க போகல. ஏன் கனிமொழி முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னல, இந்த நாடு தாலி எடுத்த நாடா, இன்றைக்கி நிறைய இளம் விதவிகளாகிட்டாங்க, தமிழ்நாடு இளம் விதவிகள் நாடாகிட்டு அப்படின்னு அண்ணாதிமுக குறை சொன்னேன். இதுக்கு மது ஒழிக்கணும், டாஸ்மாகை ஒழிக்கணும், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் அப்படின்னு நீ சொன்னது தானே. நீ போய் இந்த 67 விதவிகளை, இளம் விதவிகளை போய் நீ ஏன் சந்திக்க போகல கனிமொழி? ஏன் முதலமைச்சர் இன்றைக்கி வரைக்கும் போகல? ஏன் திருமாவளம் ஏன் கேள்வி கேட்கல? திருமாவளம் போனார், நீ போய் பிரயோஜனம் இல்லையே. இந்த 67 குடும்பத்துக்கு நீ என்ன ஆதரவு கொடுக்க முடியும்? ஒன்றும் செய். ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்க, நீ எத்தனை கோடி கொடுத்த? ஏன் முதலமைச்சரை நீ எங்கள் மக்களை போய் செத்தவங்க வீட்டில் போய் பார்க்க போகலையே அப்படின்னு சொல்லி நீ கேள்வி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? உங்களுடைய கேள்வி முதலமைச்சரின் செவிகளை எட்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவோம். இதுவரை உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.